ஜிஎஸ்எம்னா என்னன்னு தெரியாம தான் இன்னும் பேப்பர் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஜிஎஸ்எம் கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு பேப்பரோட திக்னஸ் அண்ட் டென்சிட்டி என்னங்கிறத மெஷர் பண்றதுக்கு, பேப்பர் இண்டஸ்ட்ரியில இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்ரிக் யூனிட் தான் ஜிஎஸ்எம். 70 ஜிஎஸ்எம் அண்ட் 80 ஜிஎஸ்எம் பேப்பர்ன்னு சொல்றாங்களே, அப்பன்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் பேப்பரோட வெயிட் 80 கிராம், 70 கிராம் அப்படிங்கிறது தான் 70 ஜிஎஸ்எம்னு அர்த்தம். பேப்பரோட ஜிஎஸ்எம் வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பேப்பரோட வெயிட் வந்து ஹெவியாவும், அதே சமயம் அடர்த்தியாவும் இருக்கும். பேப்பரோட ஜிஎஸ்எம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, பேப்பர் வந்துட்டு லைட்டாவும், தின்னாவும் இருக்கும். இதோட டியூரபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். இதுவே ஹையர் ஜிஎஸ்எம் போகும்போது அதோட டியூரபிலிட்டி வந்துட்டு அதிகமா இருக்கும். இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற பேப்பரையும், இந்த சர்டிஃபிகேட்டோட பேப்பரையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, அது 2க்கும் உள்ள அந்த திக்னஸோட டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா சர்டிஃபிகேட்ங்கிறது வந்துட்டு அது டியூரபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய பேப்பர தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது லாங் லாஸ்டிங்கா வரக்கூடிய ஒரு விஷயங்கிறனால, சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்துட்டு ஹையர் ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் வந்துட்டு, சர்டிஃபிகேட்ட விட கம்பேர் பண்றப்போ ஒரு லோயர் ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பிரிண்ட் எடுக்கிறீங்க, இல்ல ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஃபேக்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா, 70 டூ 80 ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய ஒரு லோயர் ஜிஎஸ்எம் பேப்பர்ஸ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே போதுமானது. அதுவே நீங்க டபுள் சைட் பிரிண்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, டபுள் சைட் பிரிண்ட் பண்றப்போ 2 சைடு இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் ஒண்ணோட ஒண்ணு கொலாப்ஸ் ஆகி, அது வந்துட்டு ஒரு பிளர்ரியான ஃபீல் குடுக்கும். ஸோ, அதனால டபுள் சைடுக்கு வந்துட்டு 70 டூ 80 ஜிஎஸ்எம் வந்துட்டு செட் ஆகாது. ப்ரௌச்சர்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் மாதிரியான ப்ரொஃபஷனல் டாஸ்க்குக்கு 90 டூ 100 ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது 70 டூ 80 ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய பேப்பரை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். லெட்டர் ஹெட் அண்ட் நோட் பேப்பர் ஷீட்ஸ்க்கு 100 டூ 120 ஜிஎஸ்எம்மும், ஃப்ளையர்ஸ், போஸ்டர்ஸ் அண்ட் ப்ரொமோஷனல் மெட்டீரியலுக்கு 130 டூ 250 ஜிஎஸ்எம்மும், போஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் இன்விடேஷனல் கார்ட்ஸ்க்கு 250 டூ 350 ஜிஎஸ்எம்மும், பிசினஸ் கார்ட்ஸ்க்கு 350 டூ 450 ஜிஎஸ்எம்மும் யூஸ் பண்றாங்க. இனி பேப்பர் வாங்குறப்போ உங்களோட பர்பஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜிஎஸ்எம்ல பேப்பரை சூஸ் பண்ணுங்க. வீடியோவோட எண்ட்ல இருக்கும். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நம்ம டே டு டே லைஃப்ல படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் என்ன ஜிஎஸ்எம்ல இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அன்னோட்டிஸ்ட் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தாட்ஸ் பை குருவை ஃபாலோ பண்ணுங்க. டடா!